ஃபைன். நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 15, அதே போல இப்ப வாசிச்ச யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14, 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பார்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ ஒரு யாத்திரையின் செய்தியாளன் இருக்கிறார். யாத்திரை சரியா முடிவுக்கு வந்திருக்குது. ஜோஷுவா தான் யாத்திரையை முன்னெடுத்து செல்கிற ஒரு நபரா இருக்கிறார். யாத்திரையை தேவன் ஒரு நபரை வச்சு தொடங்கினார். அந்த யாத்திரையின் செய்தியாளன் யாரு? மோசே. இல்லைங்களா? செகண்ட் ஹாஃப் ஆஃப் த யாத்திரையில எக்ஸோடஸ்ல இருந்த ஒரு செய்தியாளன் தான் ஜோஷுவா இருக்கிறார். இல்லைங்களா? யோசுவா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறார். அவர் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றாரு. என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றாரு? நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? அப்ப என்னன்னாங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான சூழ்நிலையை தேவன் ஜோஷுவா ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க யாரை வேணாலும் சேவிக்கலாம். நதிக்கு அப்புறத்துல உங்களுடைய பிதாக்கள் சேவித்த தேவர்களை தெரிந்து கொள்வீங்களா? மீன்ஸ் அந்த நைல் நதிக்கு அப்புறம் இருக்கிற இல்ல யூப்ரட்டிஸ் நதிக்கு அப்புறம் இருக்கும்போது அந்த பிதாக்கள் என்னங்க, அங்க ஐபிராத் நதியில பல தேவர்களை வணக்கங்கள்ல அப்ரகாம் அங்க தெரிந்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் நைல் நதி சைட்ல வரும்போது பாத்தீங்க சொன்னா அவங்க அந்த பக்கம் இருக்கும்போது எகிப்து தெய்வங்களை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இல்லைங்களா? இங்க 2 இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது யாரை நீங்க சேவிக்கிறீங்க? கர்த்தரை சேவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை யார் கையில கொடுக்கிறார்? ஜனங்களுக்கு. யாத்திரையின் ஜனங்கள் இடத்துல கோரப்படுகிறது, கேட்கப்படுகிறது. இன்னைக்கும் சரி, நம்ம இடத்துல கேட்கப்படுகிற கேள்வி அதுவா இன்னைக்கும் இருக்குது. நாமளும் கூட ஸ்டில் நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா, கமிஷன் ஆஃப் த யோசுவாவுடைய கட்டளையின் கீழாக இருக்கிறோம். நான் மோசேயோட மினிஸ்ட்ரி முடிஞ்சு மோசே என்ன பண்ணாரு சொன்னா எகிப்துல வெளியே கொண்டு வந்துட்டார். இப்ப ஜோஷுவாவோட தலைமையில இருக்கிறோம். நம்முடைய மோசஸ் யாரா இருக்கிறார்னா தீர்க்கதரிசியா இருக்கிறார். இல்லைங்களா? தீர்க்கதரிசிக்குள்ளேயே ஜோஷுவாவோட மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு 1963ல. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? த கமிஷன் ஆஃப் த ஜோஷுவால இருக்கிறோம். இல்லையா? யோசுவாவுடைய புஸ்தகத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்ம புக் ஆஃப் எபேசியன்ல இருக்கிறோம், யுத்த புஸ்தகத்துல இருக்கிறோம். இல்லைங்களா? யுத்தத்துல இருக்கிற ஜோஷுவா புக் ஃபுல்லா என்னவா இருக்குது? யுத்தம் தான். டோட்டலா 33 ராஜாக்கள் அங்க ஜெயிக்கிறாங்க. நீங்க வாட்சி பாருங்க. அப்ப இந்த நேரத்துல நடக்குது, 24ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் நடக்குது. இந்த ஜனங்களுடைய சரியான தீர்மானம் எடுக்காம அவங்க குந்தி நடக்கிற இருதயம் உடையவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்கள்ல இந்த தேவனை ஆராதிக்கிறது, சில நேரங்கள்ல அந்த தேவனை ஆராதிக்கிறது. இந்த மாதிரி சரியான தீர்மானம் எடுக்காம தீர்மானத்தை தள்ளி போடுகிறவர்களா இருக்கிறாங்க. தீர்மானத்தை டிசிஷனை தள்ளி போடுற சூழ்நிலையில இருக்கிறாங்க. எல்லாமே வேணும், எனக்கு உலகமே வேணும், தேவனை வேணும்ன்ற சூழ்நிலை இருக்கும்போது ஜோஷுவா கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? இன்னைக்கு இந்த ஜோஷுவா பலமல்ல தூதன் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? இல்லைங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னா, டிசிஷனை யார் கையில கொடுக்குறாரு? இப்போ நம்ம கையில கொடுக்குறாரு. இல்லைங்களா? அப்போ என்ன நேரமா இப்ப இருக்குது? இது தீர்மானத்தின் நேரமா இருக்குது. இன்னொன்னு நம்ம ஏற்கனவே வாச்ச, நம்ம எங்க இருக்கிறோம்? அர்மேகதோன் வார் டைமுக்கு வந்திருக்கிறோம். 3rd வேர்ல்ட் வார் டைம் வந்திருக்கோம். இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய நாள் வந்திருக்கிற நேரத்துல இருக்கிறோம். இல்லைங்களா? பூமி சுத்திகரிக்க வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். இந்த நேரத்துல மல்டிடியூட்ஸ் ஆஃப் த வேலி ஆஃப் த டிசிஷன்ல இருக்கிறோம். மீன்ஸ் என்னன்னு சொன்னா, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல சொல்லும் போது தீர்மானத்தின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? தீர்மானத்தின் பள்ளத்தாக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் 3:14. The multitudes in the valley of the decision. Multitudes in the valley of decision. இல்லைங்களா? என்ன அர்த்தம்? தீர்மானத்தின் பள்ளத்தாக்கு. இல்லைங்களா? For the day of the Lord is near in the valley of the decision. கர்த்தருடைய நாள் எங்க சமீபமா இருக்குது? தீர்மானத்தின் பள்ளத்தாக்குல சமீபமா இருக்குது. அப்போ ஒரு தீர்மானத்தின் நேரத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். சரியா? யாத்திரை முடிய போது இப்போ தேசத்துக்குள்ள என்ன பண்றாங்க? ஜனங்க என்ன பண்றாங்க? என்ட்ராயிட்டாங்க. ஒரு பகுதியா என்ன பண்ணாங்க? நதிக்கு இப்புறத்திலேயே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் ஒரு பகுதியை அவங்க சுதந்திரிச்சிட்டாங்க, பரிசுத்தாவியை பெற்றுட்டாங்க. இப்ப தேசத்துக்கு அந்த கப் உள்ள போய் ஜெயிக்கணும். இப்ப நதியை கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜனங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி, தீர்மானம், நீ யாரை சேவிப்பீங்கன்னு சொல்றது. இல்லைங்களா? இன்னைக்கு அதுதான் நமக்கு கேட்கப்படுற கேள்வி. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாம்.
கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்த நல்லா காண செய்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாள்ல நாங்களும் கூட இந்த வருஷத்தின் தொடக்கத்துல ராஜா, இந்த வருஷம் இந்த தொடக்கமா இருக்கிறதுனால் இந்த காலத்துக்கு முடிவான வேலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டைம் ஷல் பி நோ மோர். காலம் இனிமேல் சமயம் இருக்க போறது கிடையாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரக சுசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் சத்தத்தை நாட்கள்ல அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப அந்த செய்தியால எக்காலம் ஊதியாச்சு ராஜா. நாங்கள் சத்தத்தின் நாட்கள்ல இருக்கிற ராஜா. சத்தத்தின் நாட்கள் இப்ப எக்கோவா மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்க தான் அந்த எக்கோவா இருக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய நாள் வந்திருக்குது. இனி நாங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கிற ராஜா. கண்டிப்பா ஒரு தீர்மானத்தை எடுத்தாகணும். அப்பதான் எங்க வாழ்க்கையை மாறும். நாங்கள் யாரை சேவிப்போம் என்பதை என்னோட தீர்மானத்தினால் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் ராஜா. இதனால நீங்கள் பேச போகிற காரியங்களுக்காக நன்றி. சரியான தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு சரியான வெளிப்பாடுகளை எங்களுக்கு கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவிற்கு பிரசனம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சகோதர சகோதரி. இன்னைக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கத்துல நான் ஒரு சீரியஸை உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு தொகுப்பு செய்தியை ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த தொகுப்பு செய்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி. இண்டிவிஜுவலாகவும் தனிப்பட்ட ரீதியிலையும் உங்க வாழ்க்கையில ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்டான செய்தி. செய்தியுடைய டைட்டில் மெயின் டைட்டில் டிசிஷன், தீர்மானம். அதுக்கான சப்டைட்டில்ஸ் கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் கூட போகலாம். இந்த செய்தி போகலாம். நான் இன்னைக்கு ஃபண்டமெண்டல் மட்டும் தான் போட போறேன். அடிப்படை அஸ்திபாரத்தை மட்டும் நான் போட்டு உங்களுக்கு சின்ன ஒரு 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 தீர்மானத்தை குறிச்சுக்கணும், சின்ன ஐடியாவை இன்னைக்கு நான் உங்களுக்கு திறக்க போறேன். அதுக்கப்புறம் வர நாட்கள்ல தீர்க்கதரிசி செய்தியின் அடிப்படையில தீர்மானம் ஏற்பட்டதுன்றதை குறித்து பார்க்கலாம். விசுவாசம் கேட்டீங்களா? ஏன்னா லைஃப் தீர்மானம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல தீர்மானம்ன்றது இம்பார்ட்டன்டான விஷயம். உங்ககிட்ட தான் பேசுறேன் நான். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு, கவனிங்க. ஒரு தீர்மானம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்ன்றத குறிச்சு சொல்றாரு, கவனிங்க. பாருங்க, நான் வாசிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நம்முடைய தற்போதைய நிலையும் இனி நாம் இருக்க போகும் நிலையும் நம் தீர்மானத்தின் விளைவே என்றார். நாம இங்க இருக்கிறோம்ன்றது எப்போ எடுத்த ஒரு தீர்மானத்தின் விளைவுதான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற தீர்மானம் தான் இந்த அடுத்த 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ இல்ல நித்தியத்துல எங்க இருப்போம் அப்படின்றது. தீர்மானத்தை ஏன் இம்பார்ட்டன்ட் புரியுதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நம்ம இன்னைக்கு படுற கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் என்னங்க? முன்னாடி எடுத்த தீர்மானம். நாம இனிமேல் எப்படி இருப்போம்ன்றது, இனிமேல் ஒருவேளை நீங்க 2 வருஷம் கழிச்சு கஷ்டப்படுறீங்களானாலும் சரி, சந்தோஷப்படுறதாலும் சரி, இப்போ இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா உங்களுக்கு? தீர்மானம்ன்றது என்னன்றது புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசி சொன்ன நோட்ஸ்ல வாசிக்கிறோம். ரொம்ப பெருசா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இந்த செய்தியை எடுத்து சின்ன என்ன கொடுக்கலான்னு பார்த்தா அதை என்ன பண்ணுங்க, வேறு மாதிரி போயிட்டே இருக்குது. அதனால முழுசா ஒரு சீரியஸா உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த செய்தி தொகுப்பு நீங்க வாட்சி இந்த செய்தி கேட்டு முடிச்ச பின்னாடி வெறும் தீர்மானத்தை மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையே நீங்க என்ன பண்ணுவீங்க, டோட்டலா மாற்றி அமைக்கணும்ன்ற அந்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க கண்டிப்பா. ஆமென். கவனிங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொன்ன அந்த லைன்ல இருந்து வாசிக்கிற பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இந்த காலையில் இங்குள் அமர்ந்துள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும், இங்க அமர்ந்துள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் உங்களுடைய இறுதியான தெரிந்து கொள்ளுதலை செய்யலாம். ஃபைனல் டிசிஷனை, ஃபைனல் சூசிங்க செய்யலாம் சொல்றார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் இப்பொழுது என்னவா இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த காரணத்தால் நீங்கள் இன்றைக்கு என்னவா இருக்க வேண்டுமோ அவ்வாறாக இருக்கிறீர்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಇವಾಗ ಹೆಂಗಿದ್ದೀರೋ, ನಿಮ್ಮ ಸಿಚುವೇಶನ್ ಹೆಂಗಿದೆ, ಯಾವ ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ, ಅದು ಒಳ್ಳೇದಾಗಿದ್ರೇನು ಸರಿ, ಕೆಟ್ಟದಾಗಿದ್ರೇನು ಸರಿ, ಯಾವಾಗೋ ನೀವು ಎತ್ತಿರೋ ತೀರ್ಮಾನನೇ ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಕಾರಣ. புரிஞ்சா உங்களுக்கு? எப்போ நீங்க எடுத்த அந்த தீர்மானம் தான் நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலை. அது நல்லாவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும். அது பர்சனலா வெளியில நடிக்கலாம், நான் நல்லா இருக்கிறதா நடிக்கலாம், இல்ல வெளியில நீ கஷ்டப்படுறதா கூட காட்டிக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க நம்ம இருக்கிற நிலைக்கு காரணம் எப்போ எடுத்த ஒரு தீர்மானம் தான் காரணம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி, இன்னொரு காரியத்தை சொல்றேன். நீங்க ஆமேன் சொல்றீங்க இல்லையா? ஆமேன் சொல்றதே ஒரு தீர்மானம் தான். தெரியுமா உங்களுக்கு? ஆமேன் அப்படின்னா நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்றத காட்டுறீங்க. நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்றத காட்டுறீங்க. அப்ப உங்க தீர்மானத்தை ஆமேன் மூலமா காட்டுறீங்க.
இல்லைங்களா? நீங்க ஆமேன் சொல்லன்னு சொன்னா இந்த வார்த்தை இப்படி இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது ஆமேன் சொல்லும் போது அதுக்கு இசைந்து கொடுத்து இப்படியா நான் மாற போறேன்றத தீர்மானமா அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தி காட்டுறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தீர்மானம் என்ன தீர்மானத்துடைய வேல்யூ என்னன்றது புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரணம் நான் எப்போ எடுத்த யாரோ கிடையாது சகோதர சகோதரி, யார் மேலையும் பழி போட முடியாது. என்னுடைய சொந்த தீர்மானமே நான் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இல்ல பிரதர் அவர் என்ன புஷ் பண்ணி தள்ளிட்டாரு, அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு நபரும் இண்டிவிஜுவலா ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த தீர்மானத்தை எடுத்ததன் விளைவே இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நிலைக்கு காரணம். எதுக்கு நான் இந்த பாயிண்ட் எடுத்தோன்னே சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கான வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் புரியணும். நீங்க கொஞ்சம் உட்காந்து அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். நேரத்தை கொடுக்குறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். சில நேரங்கள் நம்மள திங்க் பண்ணுவோம். எப்படி திங்க் பண்ணுவோம்? நான் மட்டும் அன்னைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் மட்டும் இந்த தீர்மானத்தை நான் எடுத்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். திங்க் பண்றமா இல்லையா? நான் உங்க எல்லாரையும் தான் கேட்கிறேன், திங்க் பண்ணி. கண்டிப்பா இங்க ஒருத்தரும் தாங்க தீர்மானங்களை குறிச்சு சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறோம், துக்கப்படுறவங்களும் இருக்கிறோம். சில தீர்மானங்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையின் காரணமாக அது துக்கமா இருந்திருக்குது நமக்கு. ஒரு சில தீர்மானங்கள் அன்னைக்கு நம்ம எடுத்ததுனால தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்த தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டு பண்ணி இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப சின்னதா தெரியுது அந்த மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வாழ்க்கையில எப்போ நான் யோசிச்சு பாக்குறேன், இனி யோசிச்சு பாக்குறேன், நான் படிச்சிருக்கலாமே, 20 வருஷமா நீ திங்க் பண்ண, நான் படிச்சிருக்கலாமே, அப்படியே விட்டேன். நான் எவ்வளவு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? நான் இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே. அந்த நேரத்துல எனக்கு தெரியல, எனக்கு தீர்மானம் வேற யார் கையில இல்ல. யார் கையில இருந்தது? என் கையில தான் இருந்தது. நான் அதை எடுக்காம அந்த நேரத்துல விட்டுட்டேன். பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. இன்றிலிருந்து இன்னும் 5 ஆண்டுகளில் என்னவா இருப்பீர்கள் என்பதை தீர்மானிப்பதாய் உள்ளது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்வதோ நீவோ ஈவாக ஏன் செலக்ட் ಮಾಡ್ತಿರೋ ಅದು இன்னும் 5 வருஷம் கழிದು எங்க இருத்தீರಾ ಅಂತ தோர்சோது. இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ற விஷயம், இன்னைக்கு நீ செலக்ட் ஏதாவது ஒரு காரியம். நான் தீர்மானத்தை குறிச்சு இன்னும் ஸ்டடிஸ் எல்லாம் சொல்றேன். பட் இந்த தீர்மானத்துடைய வேல்யூ உங்களோட என்னோட கனெக்ட் ஆகணும் இல்லையா? ஒரு செய்தி உங்களோட கூட என்னோட கனெக்ட் ஆகும் தான் நீங்க என்னோட வரமாட்டீங்க. நான் பாட்டு தனியா பேசிட்டு போயினே இருப்பேன். 3வது உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், 5வது உலக யுத்தம், வானத்துல அக்கினி இறங்குது எல்லாம் பேசியிருந்தா எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அமைதியா உட்காந்து தூக்கிட்டு இருப்பீங்க. இந்த தீர்மானம் உங்களோடு கூட என்னோடு கூட தொடர்பு உடையதா இருக்குது. பாருங்க, அது கீழே வாசிக்கிற பாருங்க. இன்றைய தினத்திலிருந்து 5 வருடங்களில் நீங்கள் ஒரு மிஷனரியாக இருக்கலாம். நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து 5 வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு புகழ் வாய்ந்த கிறிஸ்தவனா இருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் தவறான தீர்மானம் செய்த காரணத்தால் இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் நீங்கள் நரகத்தில் இருக்கலாம். இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் ஒரு மதுபானம் அருந்தும் இடத்தில் உள்ள எச்சிற் படிகங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் இந்த தினத்திலிருந்து 5 வருடங்களில் நீங்கள் வீதியில் ஒரு விபச்சாரியாக இருக்கலாம். கடினமான விஷயங்கள் தான் இதெல்லாமே, கேட்கறது கடினமான விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற தீர்மானங்கள் தான் நீங்க பின்னாடி என்னவா இருக்க போறீங்கன்றத காட்டும். சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு நான் ஏன் இப்படி இருக்கிறேன் பிரதர், அவங்க காரணம் இவங்க காரணம், யாருமே காரணம் இல்ல சகோதரா சகோதரி. நான் எடுத்த தீர்மானம் தான் நான் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அக்கா ஃபர்ஸ்டா எடுத்து ஆமேன் சொல்றாங்க கையில. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க போல. கவனிங்க நல்லா பாருங்க. இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களை தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தமாக நீங்கள் எந்த சமுதாயத்திலாவது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு புருஷனாகவோ அல்லது ஸ்திரீயாகவோ இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு செய்துள்ள உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் இன்றிலிருந்து இன்னும் 5 வருடங்களில் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் மகிமையில் இருக்கலாம். எல்லாமே சொல்றார். ஒருவேளை இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்குது? யார் கையில இருக்கிற தீர்மானம்? உங்களுக்காக உங்க தகப்பன் எடுக்கிறதுல, உங்களுக்காக உங்க தாய் எடுக்கிறதுல, உங்களுக்காக உங்க கணவன் எடுக்கிறதுல, உங்களுக்காக உங்க மனைவி எடுக்கிறதுல நீங்கள் மட்டும் எடுக்கிற தீர்மானம். அப்ப தீர்மானம்ன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்டா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது பிசிக்கலான விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிசிக்கலான விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இல்ல நான் தீர்மானமே எடுக்கிறதுல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நடுநிலை என்ற ஒரு விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நடுநிலை என்ற ஒரு விஷயம் இல்ல. நடுநிலை என்றதே தவறான பக்கத்துல நிக்கிறது தான். நடுநிலை என்ற ஒரு விஷயமே இந்த உலகத்துல இல்ல. கனவுல தரதுன்னா
நான் வந்து யாரையும் என்ன பண்றது, நான் வந்து துக்கப்படுத்த மாட்டேன், நான் கரெக்டா சென்டர்ல இருக்கிறேன் அப்படின்றது ஒரு தவறான வழியில தான் இருக்கிறது அர்த்தம். நான் இன்னும் அது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணு சரியான பக்கம் இருக்கணும், இல்ல நான் சென்டர்ல இருக்கிறேன்ற ஒரு விஷயமே கிடையாது. சென்டர்ல சொல்ல வர்ற நபர் அவன் மாய்மாலமானவர், அவர் கண்டிப்பா தவறான பக்கத்துல இருக்கிறாரு, அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிதான் சென்டர் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்றாருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? எத்தனை பேர் புரிஞ்சு? புரிஞ்சால நடுவுல ஒரு விஷயம் அததான் தீர்க்கதரிசிங்க சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா செலக்ட் பண்ணும், ஏதாவது ஒரு காரியத்தை கண்டிப்பா செலக்ட் பண்ணும். நீங்கள் காண்கிறதை நோக்கி பார்க்காதீர்கள், நீங்கள் விசுவாசத்தினாலே காண்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் இன்னும் மெசேஜுக்குள்ள போகல, எதுக்கு நான் உங்களோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி இந்த நோட்ஸ் வாசிச்சிட்டேன், முன்னாடி வாசிச்சிட்டேன் நான். நீங்கள் இங்க பாக்குற விஷயத்தை செலக்ட் பண்ணாதீங்க. இந்த பெண் இப்படி அழகா இருக்கிறா, இந்த பையன் இப்படி அழகா இருக்கிறா, இந்த படிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சபை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாதீங்க. விசுவாசத்தினால தேவன் வெளிப்படுத்துற அந்த காரியத்தினால செலக்ட் பண்ணுங்க. தீர்க்கதரிசி இந்த காரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தினால் காண்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தினால் நீங்கள் தெரிந்து கொள்கிற காரியம் மாத்திரமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதாய் உள்ளது. தேவன் எதை கணக்கு எடுத்துக்கிறாருன்னா, நீ ஃபெய்த் மூலமா செலக்ட் பண்ற ஒரு விஷயமும் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அது நித்தியமான தீர்மானமாய் சரியான வழியில உங்களுக்கு கொண்டு போகிறதா இருக்குது. சரி, இப்ப நான் தீர்மானத்தை குறிச்சு உங்க கூட பேசினா இல்லைங்களா? நீங்க பாருங்க, எத்தனை பேர் உங்களோட தீர்மானத்தை குறிச்சு சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் உங்க தீர்மானத்தை குறிச்சு துக்கப்படுறீங்க? யாரும் துக்கப்படலையா? பாருங்களேன், அங்க துக்கப்படுறாங்களா? நீ எல்லாருமே நம்ம கிட்ட பாதி துக்கமும் பாதி சந்தோஷமும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அநேக நபர்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா தெரியும், அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தாவும் அவங்களுடைய டிபியை பார்த்தா தெரியும். அநேக நேரங்கள்ல அந்த தீர்மானங்கள் எடுத்த விளைவு, இவங்களோட கூட ஃப்ரெண்டா இருந்ததுனால விளைவு, இவங்களோட கூட லைஃப் பார்ட்னரா இருந்ததுடைய விளைவு, நான் இந்த சபைக்கு போனதுடைய விளைவு, இவங்களோட கூட ஐக்கியத்துல இருந்த விளைவு என்னன்றது வாயத்தோடு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படுத்துவோம். அப்போ சில தீர்மானங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும், சில தீர்மானங்கள் வாழ்க்கையில துக்கத்தையும் தருகுது சகோதர சகோதரி. சரி, நான் திரும்ப கொஞ்சம் டெக்னிக்கலா பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களோட கூட. சரி, ஒரு நாள்ல ஒரு மனுஷன் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் 5 வருஷம் கழிச்சு வாழ்க்கையை மாத்துதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தீர்மானம் எடுக்கிறான் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு தீர்மானம் எடுக்கிறான் தெரியுமா? யாருக்காவது ஐடியா இருக்கா? எத்தனை தீர்மானம்? வேற 2000. அப்புறம் பாருங்க, அவரை சிரிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 35,000 தீர்மானத்தை எடுக்கிறானா? அவரை பார்த்து சிரிக்கிறீங்களா நீங்க? 35,000 தீர்மானம் ஒரு மனுஷன் எடுக்கிறான். நான் இந்த வலது காலை எடுத்து வைக்கணும்ன்றது என்னோட தீர்மானம். லெப்ட் இல்லாம ரைட்ட நான் காலை எடுத்து வைக்கணும்ன்றது தீர்மானம். நான் பேசும்போது இந்த கையை நான் எடுத்து பேசணும்ன்றது தீர்மானம். நான் பார்க்கும்போது இந்த சைடு பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்க கூடாதுன்றது தீர்மானம். ஒரு மனுஷன் தீர்மானிச்சுதான் எல்லா வாழ்க்கையோட இயல்புகள் எல்லாம் பண்ணுவான். நான் இந்த கலர் சட்டை போடணுன்றது தீர்மானம், இந்த ஃபுட்டை சாப்பிடணுன்றது தீர்மானம். இன்னைக்கு காலையில வைஃப் சாப்பிடுங்க, உடம்பு சொல்லாம இருக்கிறீங்க, இல்ல எனக்கு வேணாம், நான் வந்து ஹார்ட் ஃபுட்டா சாப்பிடலன்னு சொன்னேன், தீர்மானம். இந்த செய்தியை நான் எடுக்கணும்ன்றது தீர்மானம். நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற தீர்மானம், அவன் சப்பா கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற தீர்மானம், நான் கீழே இப்படி உட்கார்ந்து இருக்கிற தீர்மானம், எல்லாமே தீர்மானங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை தீர்மானம் எடுக்கிறான்? ஏறக்குறைய 35,000 தீர்மானங்கள் எடுக்கிறானா. அதுல நான் எப்படி சாப்பிடுறேன், எப்படி உட்காடுறேன், அது எப்படி சாப்பிடுறேன், என்ன சாப்பிடுறேன், ஏது சாப்பிடுறேன், யாரோட பேசுறேன், எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறேன், சத்தமா பேசுறேன்னா குறைவா பேசுறேன்னா இல்லைங்களா, உங்களை வெட்டிடுறேன் அப்படின்னு நான் வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது பயன்படுத்துற அந்த மொழி தொனி இருக்கு, அது தீர்மானம் தான். புரியுதா உங்களுக்கு? 2000க்கு நீங்க சிரிக்கிறீங்க, 35,000 தீர்மானம் எடுக்கிற சகோதரி. ஒரு சின்ன லைன் காட்டுற பாருங்க. ஒரு மனுஷன் என்ன சொல்றேன், ஆறு ஆட்சியாளர்கள் கூற்றுப்படி சராசரி மனிதன், நான் சொல்றது நார்மலான மனுஷன், ஒரு நாளைக்கு தோராயமாக 35,000 தீர்மானங்களை எடுக்கிறார்களா? 35,000 தீர்மானம். நமக்கே தெரியலையே இவ்வளவு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. எப்படி எடுக்கிறோம்? நான் அதனாலதான் சொல்றேன், இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையா தயவுசெய்து கேளுங்க, வீட்டுல போய் தியானிங்க. அநேக விஷயங்கள் இருக்கு, நான் பிசிக்கலாவும் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்தி, இந்த தலைப்புல தீர்க்கதரிசி அநேக செய்தியை கொடுத்திருக்கிறாங்க, செய்திகளை வாசிக்கணும். நான் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. கேட்பதற்கு இது ஆச்சரியமாக தோன்றினாலும் நாம் எடுக்கும் பெரும்பாலான முடிவுகள்
நம் ஆழ் மனதால் மிக வேகமாகவும் தானாகவும் எடுக்கப்படுகிறது. ஆழ் மனத சப்கான்சியஸ்ல நமக்கே தெரியாம தீர்மானத்தை எடுக்கிறோம். நான் இப்போ ஒரு பொருளை எடுத்து உங்க மேல போடுறான்னு சொன்னா உங்க கைப்படி வருது இல்லையா, அது ஒரு தீர்மானம். உங்களை பாதுகாக்கணும்ன்றது ஒரு தீர்மானத்துல பாதுகாக்கிறீங்க, அது உங்களுக்கே தெரியாம அனிச்சை செயலா நடக்குது. கண்டதால ಏನ್ ಹೇಳ್ತಾರದನ್ನ ನಿಮ್ಮ ಇಚ್ಛೆಯಿಂದ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. ಹೆಂಗ್ ಮಾಡ್ತೀರಾ? நம்ம உடம்புல ரெண்டு விஷயங்கள் நம்ம செய்யறோமா? இச்சை செயல், அனிச்சை செயல். இச்சை செயல்ன்றது என்னங்க? நான் தூண்டி இது செய்யணும், இது எனக்கு வேணும்ன்ற நினைக்கிறது. அனிச்சைன்றது உங்களை கண்ணை ஏதோ குத்த வரும்போது கண்ணை ரெப்ப மூடுது இல்லையா, அது அனிச்சை செயல். உங்க இச்சையினால நடக்கிறது கிடையாது. இந்த உடம்பு தன்னைத்தான் பாதுகாக்கிறதுக்கு இயல்பாவே சப்கான்சியஸாவே நடக்கிற விஷயம். அந்த மாதிரி அன்கான்சியஸா எடுக்கிற தீர்மானங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குதான். புரியுதா உங்களுக்கு? தீர்மானத்தை குறிச்சு பேசிட்டு தயவு செஞ்சு கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ பாருங்க, எதுக்கு பிரதர் வாழ்ந்துங்கன்னு அப்படின்னு ஒரே தீர்மானத்தை எடுத்துடலாமா? ஒரே தீர்மானம் தான். சரி, இந்த தீர்மானங்களை குறிச்சு நான் சொல்றேன் பாருங்க, அது கீழே பாருங்க. உணவை பற்றிய தீர்மானங்கள் பாருங்க. கார்னல் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வின்படி ஒரு மனிதன் நாளைக்கு சரியாக சாப்பாட்டுக்கு மட்டும் 266 தீர்மானத்தை எடுக்கிறான். ஃபுட்டு காலை இட்லி சாப்பிடணும், அவ்வளவு ஒரு தீர்மானம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது எப்படி சாப்பிடணும், அது சாம்பார்ல சாப்பிடலாமா, சட்னியில சாப்பிடலாமா, இந்த நேரத்தை சாப்பிடலாமா, இப்படி சாப்பிடலாமா அப்படி சொல்லி ஃபுட்டை பத்தி மட்டும் குறைஞ்சது 200 இருந்து 226 தீர்மானத்தை மனுஷன் எடுக்கிறாங்க. நமக்கே தெரியுதா? இது நமக்குள்ளதாங்க, நம்ம தான் எடுக்கிறோம். சப்கான்சியஸ்லயும் கான்சியஸ்லயும் எடுக்கிறோம். பட் இதெல்லாம் தீர்மானமா அப்படின்றதே தெரியல நமக்கு. நான் ஏன் இன்னைக்கு இவ்வளவு குண்டா இருக்கிறேன், அதே என்னோட தீர்மானத்தின் விளைவு. நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கிறீங்க, அதான் உங்க தீர்மானத்தோட விளைவு. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப தீர்மானம் எல்லாத்துலயும் எவ்வளவு பெருசா இருக்கு யோசிச்சு பாக்குறீங்களா? சொல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. வெறும் உணவை பற்றி மட்டுமே எடுக்கிறான். எவ்வளவு சாப்பிடுவது, எப்பொழுது சாப்பிடுவது, என்ன சாப்பிடுவது என்பதை போன்ற முடிவுகள் இல்லைங்களா? ஒரு சிலர் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ தீர்மானங்கள் எதுவா இருந்தாலும் தீர்மானங்கள் ஃபுட்டை பத்தி அப்படி இருக்குது. முடிவுகளின் வகைகள். முடிவுனா என்னங்க? முக்தாயா ஏன்றது என்ன? தீர்மானத்துடைய முடிவு என்னவா இருக்குதுன்னு சொல்லி 35,000 தீர்மானங்களுக்குள் பெரிய விஷயங்கள் அல்ல, அது 3 நிலைகளில் காண பிடிக்கப்படுகிறது. அந்த 3 ஸ்டேஜஸா இருக்குதான். தீர்மானங்கள் எத்தனை ஸ்டேஜா இருக்குது? இந்த பூமியின் ரீதியில சொல்றேன், நான் ஸ்பிரிச்சுவலா அப்புறம் பேசுறேன். புரியுது உங்களுக்கு? கவனிங்களா? மிக சிறிய முடிவுகள். காலையில் எந்த பக்கம் திரும்பி படுப்பது, அதுவும் ஒரு தீர்மானம். பாருங்க, இப்படி படுக்கிறேன்றது, கை வலிக்குதுன்றது, அதுவும் அந்த மாதிரி சின்ன சின்ன தீர்மானங்கள், மிக சிறிய முடிவுகள். எந்த துணியை உடுத்துவது, நான் சொன்னேன். நடக்கும்போது எந்த காலை முதலில் வைப்பது, நான் 2 காலும் ஜம்ப் பண்ணி நடக்கணுமா? இல்ல சொல்றேன், அதுவுமே தீர்மானம் தான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ முக்கியமான முடிவுகள், அலுவலக வேலைகள், ஆபீஸ் ஒர்க், யாரிடம் என்ன பேசுவது, பண பரிவர்த்தனைகள் போன்றவை, இந்த பைனான்சியல் விஷயங்கள் எல்லாமே தீர்மானம் தான், தீர்மான விஷயங்கள். அப்புறம் வாழ்க்கையை மாற்ற முடிவுகள், வேலை மாற்றம், குடும்ப விஷயங்கள், ஆன்மீக தீர்மானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மேஜரான விஷயங்கள். லைஃப்ல மேஜரானது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்றத குறிச்சு, என்னோட படிப்பை குறிச்சு இருக்கிற தீர்மானம், வாழ்க்கையை குறிச்சு இருக்கிற தீர்மானம், நான் யாரை திருமணம் செய்து கொள்றேனோ அந்த தீர்மானம், என் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நான் என்னவா எப்படி இருக்க போறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றத குறிச்சு தீர்மானம். சரி, இந்த உலகத்தை தாண்டி நான் நித்தியத்துல இருக்க போறேனா இல்லையான்றது ஆன்மீகத்தை எடுக்கிற தீர்மானம். புரியுதா உங்களுக்கு? என் லைஃப் அமைச்சுக்கிறதுக்கான தீர்மானம் என் படிப்பு, என் பிசினஸ் சார்ந்தது. என் வாழ்க்கையை சந்தோஷத்தை சார்ந்தது நாங்க என் திருமணத்தை குறிச்சு தீர்மானம். நான் இந்த கரையை தாண்டி அக்கறையில எங்க இருக்க போறேன், நரகத்துல இருக்கிறனா பரலோகத்துல இருக்கிறனா அப்படின்ற தீர்மானம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தீர்மானம். புரிஞ்சா உங்களுக்கு? நான் உலக ரீதியா சொல்றேன், செய்திக்கு இன்னும் நான் போகல, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்புறம் டிசிஷன் ஃபெடிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்மான சோறு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சொன்னா அப்படியே அமைதியா உட்காந்துரும் எதுவும் பண்ணாம. டிசிஷன் ஃபெடிக் ஆகுதான் நமக்கு. மீன்ஸ் என்னன்னா, தீர்மானம் எடுத்து 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 மூளை டயர்ட் ஆயிடுதான் நமக்கு. அதனால தீர்மானமே எடுக்காம சில நேரங்கள் அப்படியே உட்காந்துரும், எதுவுமே செய்யாம உட்காந்துரும். இது அநேகமா யார் அதிகமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, சகோதரிகள் வீட்டுல இருக்கும்போது செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள். அப்படியே சைலண்டா உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும், கேட்டா தெரியும், நான் இதை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்றதுன்னு தெரியும், அப்படியே உட்காந்துருவாங்க. எதுவுமே நம்ம சாப்பாடு, நமக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டுருவாங்க. ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. தனியா இருக்கும்போது சாப்பாடு செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. அதே போல வேலையில இருந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப டயர்டா வேலை செய்யும் போது வந்து ஈவினிங் வந்து என்ன பண்றோம், அப்படியே இருப்போம். எது செய்யறதுக்கும் தீர்மானம் எடுக்கவும் மாட்டோம். இதுதான் இங்க என்ன சொல்லப்படுது, டிசிஷன் ஃபெடிக், தீர்மான சோர்வு. ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரை ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருப்பதால்
டிசிஷன்ஸ எடுக்கிறதுனால் அவனோட மூளை மாலை நேரத்தில் சோர்வடையுமா. இதைதான் டிசிஷன் ஃபெடிக் என்று அழைக்கிறார்கள். டிசிஷன் வந்து எடுக்க முடியாம என்ன பண்றது, திணறது. அது எதுக்கு அப்படியே 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 அமைதியா ஸ்டக் ஆயிடும், நம்மளுடைய மூளை ஸ்டக் ஆயிடும். புரிச்சா உங்களுக்கு? இதனால் முக்கியமான முடிவுகளை காலையில் எடுக்க வேண்டும் என்று நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். காலையில படிடா, காலையில செய்யன்னு சொல்றாங்க இல்லையா. நான் சொல்றது இத்தனையும் பேசுறது பிசிக்கலா பேசிட்டு இருக்கிற விஷயம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ தீர்மானம், எத்தனை தீர்மானம் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு? 35,000 தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் தீர்மானம் தான், சின்ன சின்ன விஷயங்களும் தீர்மானம் தான். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில எஃபெக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இல்லையா? நான் 2 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்பிரிச்சுவலா தீர்மானம் எப்படி உங்களோட கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத சொல்லி தீர்க்கதரிசி என்ன சொன்னார்ன்றத குறித்து சொன்னேன். நாம இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற நிலைக்கு காரணம் என்னன்னா, நான் எப்போ எடுத்த தீர்மானம். நாம் இன்னும் இனிமேல் ஃபியூச்சர்ல எங்க இருக்க போறோன்றதும் இப்ப எடுக்கிற தீர்மானம். ஸ்பிரிச்சுவலி பிசிக்கலி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு தீர்மானங்களை கடந்து போறான்றதை குறிச்சு சொன்னேன். ஃபுட்டை குறிச்சு, அவன் சின்ன சின்ன தீர்மானங்களை குறிச்சு, பெரிய தீர்மானங்களை குறிச்சு, இல்லைங்களா? அப்ப தீர்மானம்ன்றது ரொம்ப ரொம்ப சொல்லுங்களேன், உங்களதான் பேசுறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கனெக்ட் ஆகணும், அதனால நான் பேசுறேன். சரி, இந்த உலகத்துல இவ்வளவு தீர்மானங்கள் இருக்கு இல்லையா? தீர்மானத்திலேயே ரொம்ப டாப் மோஸ்ட் தீர்மானங்கள் எது? அதான் உங்களுக்கு நீங்க போட போறேன். 35,000 தீர்மானங்கள் இருக்கு. 35,000 தீர்மானங்கள்ல 3 தீர்மானம் இருக்கு இல்லையா? 3 தீர்மானம் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35,000 தீர்மானத்துல அதுவும் கடைசி ஒரு தீர்மானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் 34,999 தீர்மானத்தை கூட தப்பா எடுக்கலாம். அந்த ஒரு தீர்மானத்தை தப்பா எடுக்கக்கூடாது. அதே போல அதை நெருங்கின அடுத்த ஒரு தீர்மானம் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான தீர்மானம். அப்போ ஒட்டுமொத்த 3 தீர்மானத்தை ஒரு மனுஷன் பர்ஃபெக்டா எடுத்து ஆகணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதை குறிச்சு தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு. நான் செய்தியை வாசிக்கல, நான் பிளைனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த செய்தியை முடிக்க போறேன் இன்னைக்கு. புரிஞ்சுக்கோ நல்லா. என்ன தீர்மானம்? 3 விஷயம் இம்பார்ட்டன்ஸ் ஆகுதுன்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியில நம்ம வாழ்றோம் இல்லையா, பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் குறிப்பிட்ட அளவுதான். சந்தோஷமோ துக்கமோ ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சந்தோஷ துக்கத்தை அனுபவிக்க முடியும். ஆனா நம்ம வந்து நித்தியமா வாழ போகிற இடத்தை குறிச்சு, அங்கே நம்ம போய் எந்த இடத்துல இருக்க போறோம்ன்றத குறிச்சு எடுக்கிற தீர்மானம் தான் மிகப்பெரிய முதல் தீர்மானம். நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த தீர்மானத்தை தான் இந்த உலகத்துல 99% வந்து அது மோசமான தீர்மானத்தை எடுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் இந்த நித்தியத்தை எங்க கழிக்க போகிறான், நீங்க நித்தியத்தை எங்க கழிக்க போகிறீங்க, எங்க வாழ போறீங்க, அதுதான் வந்து நீங்க அது இருக்கிறதுல மிகப்பெரிய தீர்மானம் எதுங்க? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நித்தியத்துல நீங்கள் கழிக்கும் இடத்தை தீர்மானிப்பதுதான் தீர்மானத்துல மிகப்பெரிய தீர்மானம். நம்பர் 1 இல்லைங்களா? 2வது மிகப்பெரிய தீர்மானம் எது தெரியுமா? அந்த நித்தியத்தை கழிக்கிறதுக்கு ஒரு இடம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு நம்ம இங்கதான் தங்கணும், இங்கதான் நித்தியத்தை கழிக்கணும்ன்றதுக்கு நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு இடம் நம்ம ரெடி ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தை செலக்ட் பண்றது மீன்ஸ் சபையை செலக்ட் பண்றது. இத பத்தி திங்கே பண்ணிருக்கோம் நம்ம என்னைக்காவது? அது 2வது பெரிய தீர்மானம். பிரதர் இங்க சபையில அந்த சபைக்கு போலாம் பிரதர், இந்த வாரம் இங்க சபைக்கு போலாம் பிரதர், அங்க போலாம் பிரதர். இல்ல நம்மளோட பிசிக்கலான ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய கோபதாபங்களும் நம்மளுடைய விருப்பங்களும் நம்மளுடைய மாம்ச ரீதியான தேவைகளுக்காக அந்த தீர்மானங்களை, அந்த 2வது மிகப்பெரிய தீர்மானத்தை மிஸ் பண்றோம். முதல் தீர்மானம் என்னங்க? நித்தியத்துல நம்ம நித்தியத்தை எங்க கழிக்க போறோம், அத நரகத்திலயா பரலோகத்திலயான்ற தீர்மானம் மிக பெருசு. அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. அந்த ப்ரிப்பரேஷன் எங்க நடக்குதுன்னு சொன்னா சபை. அந்த சபையை தெரிந்து கொள்வதுதான் மனுஷனுடைய 2வது பெரிய தீர்மானம். நான் சொன்னேன், உலகத்துல இருக்கிற 99% வந்து முதல் தீர்மானத்துல ஃபெயில். இன்னைக்கு இருக்கிற அம்பானில இருந்து பிடிச்சி எலான் மாஸ்க்ல இருந்து பிடிச்சி எல்லாருமே பெரிய தீர்மானத்துல இருக்கிறதுல மிகப்பெரிய தீர்மானத்துல ஃபெயில். 2வது அந்த 1% இருக்காங்க இல்லைங்களா, அந்த 1% 100 பிரிச்சா அதுல பாத்தீங்க சொன்னா 99 பேர் 2வது தீர்மானத்துல ஃபெயில். இந்த முதலாவது தீர்மானத்துக்கு மேஜரான 2வது தீர்மானம் இருக்கு இல்லையா, முதல் தீர்மானம் இருக்கு இல்லையா, அந்த தீர்மானத்தை ப்ரிப்பரேஷன் பண்றதே எங்க எடுங்க,
சபை தேவனால வைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரமாகிய சபையை தேவன் என்ன பண்றாருங்க, அவருடைய 5-fold மினிஸ்ட்ரியை வச்சு லோக்கல் சர்ச்சை வைக்கிறாரு, யூனிவர்சல் சர்ச்சை வைக்கிறார். யூனிவர்சல் சர்ச்னா உலகம் முழுசு இருக்கிற ஒரு மனவா இந்த கார செய்தி. அப்போ அதை தெரிந்து கொள்றதுல அந்த 1% சொன்னா இல்லைங்களா, முதல் தீர்மானத்துல 100%ல என்ன சொல்றது புரியும், 100 பேர் இருக்கிறாங்க உலகம் முழுசு 100 பேரை கணக்கு வச்சுக்கோங்க. அதுல 99 பேரு முதல் தீர்மானத்தை ஃபெயிலு. ஆனா அந்த ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நினைப்பாங்க நான் நித்தியத்துல இங்கதான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் ஆகுறாங்க பாருங்க, அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த 100 மாத்தினா அதுல 99 பேர் ஃபெயில். சொல்ல புரியுதா உங்களுக்கு? 2 மேஜரான தீர்மானம் சொல்ல, 3வது தீர்மானம் இருக்கு. இந்த 3 தீர்மானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்துக்கும் பேஸா ஆரம்பத்துல இருக்கிறது அவன் வாழ்க்கை துணை. இந்த தீர்மானம் தான் 3வது தீர்மானம். இந்த தீர்மானத்திலையும் மோரர்லெஸ் இந்த உலகத்துல இருக்கிற 90% ஃபெயில். உண்மை நான் சொல்றது உண்மை, 100% உண்மை. எல்லாருக்கும் இது உண்மை. நீங்க தனியா யோசிச்சு பாருங்க, இது 100% உண்மை. இந்த உலகத்துல மனுஷன் வந்து தன்னுடைய அறிவாளிகள் எல்லாருமே அதிகமான மூளை இருக்கு இல்லையா, அவங்களோட குறைவான அறிவை எந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னா அவங்க திருமணத்துல பயன்படுத்துறாங்களா. சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஒரு வாலிப பெண்ணோ வாலிப ஸ்திரீயோ அதிக அறிவாளிகள் என்று அப்படின்னு நினைத்து கொண்டு, ஆனா ரொம்ப குறைவான அறிவை குறைவான யோசனையில எங்க யூஸ் பண்றாங்கன்னா தான் திருமண நேரம் வரும்போது அதுலதான் குறைவான மூளையை யோசிச்சு அதுக்கு முடிவு எடுக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க. நான் 3 தீர்மானம் சொன்னா, முதல் தீர்மானம் என்ன? 1. 2வது, நான் எதுக்கு இவ்வளவு பொறுமையா பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? இது எல்லாருமே உங்களோட கனெக்ட் ஆகணும். தனிப்பட்ட இங்க இருக்கிற ஒரு லாங்குவேஜ் தெரியாதவங்களோட கூட கனெக்ட் ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். முதல் தீர்மானம் கிரேட்டஸ்ட் தீர்மானம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய அக்கறையில் எங்க இருக்க போறான், நித்தியமா எங்க இருக்க போறான்றது, இந்த காலத்தை தாண்டி நித்தியமா எங்க இருக்க போறான், அவன் தேர்ந்தெடுக்கிறது நரகமா பரலோகமான்றத குறிச்சு. 2வது, அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற சபையை குறிச்சு. அவன் ஆவிக்குரிய இந்த உலகத்துல ஆவிக்குரிய நீடை பூர்த்தி பண்றதா என்ன இருக்குது. ஒரு சபையில தேவன் என்ன பண்றாரு, 5-fold மினிஸ்ட்ரி வச்சு, அந்த கால ஒரு செய்தியாளர் வச்சு, அவனு அந்த செய்தியாளருடைய செய்தி 5-fold மினிஸ்ட்ரி வச்சு தேவன் பூர்த்தி பண்றாரு. 2வது, இது ஃபெயில். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த உலகத்திலுமே திருமணத்தை குறிச்ச தீர்மானம் மிகப்பெரிய அளவுல ஃபெயில் ஆகுது. புரிச்சா இல்லைங்களா? இதுதான் தீர்மானத்துல இருக்கிற கிரேட்டஸ்ட் தீர்மானம். நான் சின்ன சின்ன தீர்மானங்களை குறிச்சு கணக்கு வைக்கல, இதை சுத்தி தான் மற்ற தீர்மானங்கள்லாம் அமைக்கணும். நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போடலாம், நீங்க எந்த மாதிரியான பணத்தை உடையவர்களா இருக்கலாம், நீங்க எந்த மாதிரியான பணம் இருக்கலாம், உங்களோட வீடுகள் எப்படியா இருக்கலாம், இது எல்லாமே சரியா எடுத்தாலும் இந்த 3 தீர்மானம் மட்டும் நீங்க சரியா எடுக்கலன்னு சொன்னா, நான் ஆக்சுவலி சொல்றேனே, இந்த 2 தீர்மானங்கள், முதல் 2 தீர்மானங்களை தப்பா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான விளைவு வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கான விளைவு வந்து இந்த உலகத்துல தெரியாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் பாருங்க, நான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும் நல்லா. முதல் 2 தீர்மானம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2 தீர்மானத்தை நீங்க தப்பா எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல தெரியாது. ஆனா 3வது தீர்மானம் தப்பா எடுத்தீங்கன்னா இந்த உலகத்திலே தெரியும் உங்களுக்கு. ஆமென். சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமான விஷயம் நான் சொல்றது. நீங்க முதல் தீர்மானம் தப்பா எடுத்தீங்க சொன்னா சத்த பின்னாடிதான் நரகத்தை பாப்பீங்க. 3வது தீர்மானத்தை தப்பா எடுத்தீங்க சொன்னா இங்கே பாப்பீங்க. நிச்சயமா நான் ஒரு கதை சொன்னேன். அந்த காலத்துல ரோமர்கள் என்ன பண்ணாங்க சொன்னா, ஒரு தண்டனை இருந்துச்சான். அந்த தண்டனை என்ன பண்ணுவாங்களா, ஒருத்தர் ஏதாவது கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை எடுத்து தோல்ல கட்டி விட்டுருவாங்களா. பணத்தை சங்கிலி போட்டு கட்டி விட்டுருவாங்களா. எங்கெல்லாம் போறான்னா அந்த பணம் கூட வரும், அதே அழுகி அந்த மாதிரி பணம் கட்டின மாதிரி சுத்தினே இருக்க வேண்டியதான் லைஃப் எல்லாம். நீங்க கழட்டி போடுறதுக்கு அதுல இருக்கிற அழுக்கு, அதுக்குள்ள இருக்கிற கிருமி எல்லாம் உங்க மேல வந்து உங்களை கடிச்சு நீங்களும் செத்துருவீங்க கடைசியா. புரியுதா? ஒரு நாளும் உங்களுக்கு கண்ணுக்கு முள்ளா இருக்கும், அது ஒரு நாளும் கண்ணுக்கு முள்ளா இருக்கும். அநேக நபர்களுடைய தீர்மானங்களால அநேக நபர்கள், ரொம்ப நல்ல நபர்கள்லாம் அழுந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுல இந்த 3 தீர்மானங்களும் யாரும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்லாம் யாரும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு?
யாரும் ஸ்பெஷல்லா இந்த 3 தீர்மானத்திலயும் மத்த இந்த 3 தீர்மானங்களை தாண்டி மத்த எல்லா தீர்மானத்திலயும் ஸ்பெஷல் சொல்லலாம். அவர் ட்ரெஸ் சூப்பரா எடுப்பாருப்பா, அவர் ஃபுட்டு சூப்பரா சாப்பிடுவாரு, அவர் ஃபுட்ல நம்பர் 1, அந்த ஹோட்டல் அவர் தான் சாப்பிடுவாருன்னு சொல்லலாம். ஆனா இந்த 3 தீர்மானங்களை யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது. யாருக்கு எக்ஸ்பர்ட்னா தேவன் தான் எக்ஸ்பர்ட். அவரே இந்த தீர்மானத்துல நமக்கு உடன் துணையாளரா வைக்கணும். ஆமென். சரி, நான் அடுத்த லைன் உனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். கவனிங்க நல்லா. இது வரைக்கும் புரிஞ்சா? எவ்வளவு தீர்மானம் இம்பார்ட்டன்ட், உலகத்துல மாறாதது இது. இது 3துலயும் உலகத்துல 99.9% ஃபெயில் ஆகுறாங்க. இதுல 3 கரெக்டா எடுக்கிறது இந்த உலகத்திலேயே 10 லட்சத்துல 1 கூட இல்ல. இந்த 3 கரெக்டா எடுக்கிறவங்க 10 லட்சத்துல 1 கூட கிடையாது. இந்த 3 கரெக்டா எடுக்கணும்ன்றது. அந்த 3 கரெக்டா எடுக்கிறதுக்கான கிருபை தேவன் நமக்கு கொடுக்கணும். ஆக்சுவலி 3வது அநேக பேர் தப்பா எடுத்துட்டோம். இங்க இருக்கிறவங்களே அவங்க ஃபீல் பண்ணுவோம். விட்டுருங்க, அதை விட்டுருங்க. தேவன் என்ன மன்னிக்கிட்டோம் தயவு செஞ்சு. அந்த நோக்கத்துல நான் சொல்ல, புரிஞ்சுக்கோங்க. நம்ம அதை ஃபீல் பண்ணிருப்போம் அந்த விஷயத்தை. அதனால சொல்றேன் தவிர நம்ம சகோதரிகள் அன்புக்குரியவங்க, சகோதரர்கள் அன்புக்குரியவங்க தான். தேவன் கொடுத்தது தான் அது எல்லாமே. நம்மளோட தீர்மானங்கள் தான். தேவன் அதை என்ன பண்ணுவாருங்க, அதுக்கேற்ற விதத்துல மாத்தி கொடுப்பாரு. அது வேற. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, இப்ப தேவன் எப்படி, ஏன் இந்த தீர்மானம்ன்றது எங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு? எங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கணும் இல்லையா? எங்க ஸ்டார்ட் ஆச்ச தீர்மானம்? ஏன் தேவன் தீர்மானத்தை கொடுக்கணும் மனுஷனுக்கு? தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க நல்லா. தேவன் ஒரு மனிதனை ஒரு சுயாதீன நேர்மைக்குரிய முகவராக செயல்பட அனுமதிக்கிறார். இதுக்கான தமிழ் வார்த்தை ரொம்ப சுத்த தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு மனுஷனை தேவனை ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டா வச்சிருக்கிறார். ஃப்ரீ மாரல் ஏஜென்ட் அப்படின்னா நாங்க சுயாதீனம் உள்ள மனிதனா தேவன் வச்சிருக்காராம். தேவன் நான் சிருஷ்டித்துட்டேன், இந்த மனுஷனை சிருஷ்டித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தேவன் இந்த மனுஷனை என்ன பண்றதுலங்க, கண்ட்ரோல் பண்றது கிடையாது. தேவன் சிருஷ்டித்துட்டாரு, ஆனாலுமே தெரிந்து கொள்ளுதல பவர் ஆஃப் சாய்ஸ் சொல்லுவாங்க. அது பேரு பவர் ஆஃப் சாய்ஸ். பவர் ஆஃப் சாய்ஸ் என்னங்க, தேர்ந்தெடுக்கிறோம் சுதந்திரம், உரிமையை ஒரு மனுஷனுக்கு தனியா கொடுக்குறாராம். அது மூலமா எதை காட்ட விருப்பப்படுறாருன்னு சொன்னா, தேவன் சுயாதீனம் உடையவரா இருக்கிறார். ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை தேவன் தேவன் என்ன பண்ண விரும்புறார். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. நாசிசம், பாசிசம், கம்யூனிசம் 3 ஆவிகள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? நாசிசம்ன்றது என்ன ஆவி? இல்ல, நாசிசம்ன்றது ஜெர்மன்ல வந்த ஆவை. அது ஒரு கொள்கை. இது கம்யூனிஸ்ட் இருக்காங்களா இல்லைங்களா? சிபிஎம் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா? இப்ப எல்லா கொள்கையும் எல்லா ರಾಜಕೀಯಕ್ಕೆ இந்த ಕಡೆ ಒಂದು ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತೆ. அந்த கொள்கைகள் கணದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನ? கொள்கை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு ராஜ்கீய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தை ஒரு ஆவினால்தான் சட்டத்திட்டமே உருவாக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நாஜிக்கள் சொல்லி ஜெர்மன்ல வந்துச்சாங்க. நாஜி ஹிட்லரால வந்தது. அதுக்கான அவங்களை அது பின்பதாக செயல்பட அவங்களோட மனநிலை என்னன்னு சொன்னா, உலகத்துல நாங்க தான் ஆள பிறந்தவர்கள், ரேசிஸ்ட். இந்தியாவுல அந்த கொள்கை இருக்குதா இல்லையா? நாங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ல சொல்றாரு பாருங்க, நாங்க மேல, நாங்க தலையில பிறந்தவங்க, நாங்க தோல்ல பிறந்தவங்க, நாங்க தொடையில பிறந்தவங்க. இந்த நாளை விட்டு இது இல்லாதவங்க பஞ்சமர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ நாங்க தான் மேலன்னு சொல்ற கொள்கை கோட்பாடு இருக்கு இல்லையா, அதான் நாஜி ஸ்பிரிட். நாங்க தான் மேல, மத்தவங்க எல்லாம் கீழே. இதுதான் இந்தியாவுல ஜாதிகளை உண்டு பண்ணுது. இதுதான் வர்ணாசிரம். புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிங்க நல்லா. இப்போ அடுத்தது பாசிஸ்ட் கொள்கை. பாசிசம்ன்ற 2வது கொள்கை இருக்கு தெரியுமா? பாசிசம் என்னங்க? நான் என்ன சொல்றேனோ, நான் உனக்கு தகப்பன், நான் உன் தாய், நான் உன் கணவன், நான் உன் சிருஷ்டிகர், நான் உனக்கு எல்லாமே தரேன். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கணும்ன்றது. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல உனக்கான தீர்மானத்தை என்ன பண்றேன், நான் கட் பண்றேன். இந்த பாசிஸ்ட் கோட்பாடு தீர்மானத்தை கட் பண்ணும். தேவன் ஒருத்தருக்கு ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப தேவன் என்ன கிடையாது, பாசிஸ்ட் கிடையாது. தேவன் ஒரு மனுஷனையும் என்ன பண்றாங்க, சுயாதீனத்தின் அடிப்படையில ஒரு ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்டா வச்சிருக்கிறார். அடிக்கடி நான் சொல்றேன், இன்னும் நம்மளுடைய இயல்பான ஒரு குணமா அது இருக்கணும். எப்பவுமே நான் சொல்றது உண்டு, ஒரு சபை எப்பவுமே அதுல பாசிஸ்ட் கொள்கை இருக்கக்கூடாது.
நாசிஸ்ட் கொள்கை இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் கொள்கை கடவுள் இல்லைன்றது, நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, இப்ப நாஜி கொள்கைன்றது இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பெரிய ஆளுங்க, புரியுதுங்களா? அப்படி எல்லாமே இங்க சமன்றது இல்ல. மூன்றாவது கொள்கை தான் பாசிஸ்ட் கொள்கை. நான் ஊழியக்காரன், நான் என்ன சொல்றது கேட்கிறேன். இந்த மூன்று ஆவிகள் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? பாபிலோன்ல இருந்து வந்துச்சு. பாபிலோன்ல நிம்ரோத் தான் ஃபர்ஸ்ட் இந்த கொள்கையை பூமிக்கு கொண்டு வந்தான். அவன் தான் வந்து பூமியில தன்னுடைய சைனிக்கியா அப்படின்னா சோல்ஜர்ஸ வச்சு, படைகளை வச்சு ராஜ்யம் ஸ்தாபிச்சான். தேவ கிறிஸ்து தன் அன்பினால ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அவர் எந்த படையை வச்சு, படை கண்டதில் என்ன தர சைன்யத்தை வச்சு ஜெயிச்சு, என் கட்டுப்பாட்டை வச்சு, ராணுவத்தை வச்சு நிம்ரோத் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? அவன் நான் ஆளுகை பண்ணு ஆளுகையை கொண்டு வந்தான். அவன் தான் ஏக தேவ கொள்கையை வந்து எடுத்து போட்டு பல தேவ கொள்கையை கொண்டு வந்தவன். யாருங்க? ஏக தேவ கொள்கைன்னா என்னங்க அர்த்தம்? ஒன் காட் வர்ஷிப்பை எடுத்து போட்டான். இப்போ இந்த விஷயங்கள்லாம் அங்கதான் வந்துச்சு. அப்போ பாபிலோன்ல தான் வந்துச்சு அந்த பாசிஸ்ட் கொள்கை. அந்த பாசிஸ்ட் கொள்கை என்ன பண்ணுனா, தேவன் நமக்கு கொடுத்த தீர்மானத்தை எடுத்து போட்டுரும். இப்ப தேவன் முதல்ல பாருங்க, திருப்பதி சொல்ற பாருங்க, அவர் மனிதனை தம்முடைய கூட்டாளியாக வைத்து, புரியுதுங்களா உங்களுக்கு? கூட்டாளினா என்னங்க? ஃபெலோ பிரதர், ஃபெலோஷிப், ஃபெலோ பிரதர். இன்னொன்னு என்னங்க? அதன் பின்னர் மனிதனை ஒரு சுயாதீன நேர்மை உணர்வுக்குரிய முகர்வாக செயல்பட அனுமதிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அதே காரியத்தை அளித்திருக்கிறார். நீங்கள் விரும்புகிற எந்த விதமாகவும் செயல்படுகிறீர்கள். நீங்கள் ஒரு சுயாதீன ஃப்ரீ மாரல் ஏஜென்ட். எனவே ஆகையால் முதலாவதாக அந்த விதமாக அளித்திருந்தால் அவர் அந்த விதமாகவே இரண்டாம் முறையும் அளிக்க வேண்டும். அவர் அவ்விதமாகவே ஒவ்வொருவருக்கும் அளிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர் முதலில் தவறாக செயல்பட்டார் என்று ஆகிவிடும். ஆனால் ஒவ்வொருவரும் அதே அடிப்படையில் தான் இருக்கிறார்கள். மீண்டும் திரும்ப வருவதில் கவனியுங்கள். அந்த மனிதன் அதை செய்து அனுமதித்து அவன் அதை செய்வான் என்று அறிந்திருந்தார். இப்ப தேவனுக்கு வந்து ஆதாமேவளும் அந்த பாவத்தை செய்வாங்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதாங்க? தெரியும். ஐயோ இவங்க தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் அவங்களோட ஃப்ரீ மாரல் ஏஜென்சியை எடுக்கவே கிடையாது, தீர்மானத்தை எடுக்கவே கிடையாது. அந்த பெண் தவறு செய்யும் போது, சர்ப்பத்தை தவறு செய்யும் போது இந்த தீர்மானத்தை தேவன் என்ன பண்ணலங்க? எடுக்க கிடையாது. தீர்மானத்தை கொடுத்தார். அந்த தீர்மானம் தான் தேவனை மீட்பராக்கிறதுக்கு வெளிப்படுத்துச்சு. மீட்பர்னா என்ன அர்த்தம்? ரெடிமர், விமோச்சகாந்திர ஏன் அர்த்தம்? என்னங்க? விழுந்து போனதில்ல. தேவன் ஒரு மூலையில ஒரு பொருளை வச்சிருக்காரு, அது அந்த ஸ்தானத்துல விழுந்து போனதை திரும்ப அதே நிலை கொண்டு வரதான் மீட்பு. அப்போ அது விழுந்து போறதுக்கு முன்பதாக அதுக்கு சுயாதீனம் இருந்தா தான் அதுவா விழுந்து போகும். தேவன் தள்ள கிடையாது. நம்ம கெட்டு போறதுக்கு யார் காரணங்க? இந்த உலகத்துல சொல்றாங்க, நன்மையும் தீமையும் பிறர் தர வரா, நன்மையும் தீமையும் பிறர் தர வரான்ற நம்ம தான் நமக்கு காரணம். அது காரணம் ஃப்ரீ மாரல் ஏஜென்டா தேவனுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம சுயாதீனமுடைய நபரா வந்து இருந்திருக்கிறோம். ஆனா அப்போ இது மாதிரி தேவன் முதல்ல வச்சார், அவங்க யாரையும் கைப்பிடிக்கல. அப்போ சிருஷ்டிக்கிற எல்லாத்தையும் ஃப்ரீ மாரல் ஏஜென்டா வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இருந்துச்சு. தேவன் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை, மீட்பரா இருக்கிறத வெளிப்படுத்தும்படிக்கு அந்த தீர்மானத்தை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சொல்ல விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த தீர்மானத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நடுநிலைன்றது தீர்மானத்துல இல்ல. நடுநிலைன்னா என்ன அர்த்தம்? நடுவுல நின்றுக்கிறேன் நான், இவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்கூடாது, ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அப்படி எல்லாம் கிடையாது. தெளிவா ஒரு சைட்ல நிக்கணும் தீர்மானத்துல. பத்தி சொல்ற பாருங்க, நம் தீர்மானங்களை செய்யும்படி நிர்பந்திக்கப்படுகிறோம். கண்டிப்பா உண்மையா இல்லைங்களா? பசிக்குது, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு தெரியும், அந்த சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஆகணும். அப்ப தேவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற தாகமே நீங்கள் தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு வச்சிருக்குது. அப்ப கண்டிப்பா நடுநிலையே இருக்க முடியாது. நீங்க அந்த நேரத்துல நீங்க சாப்பிடலான்னாவே ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க. நீங்க ஒரு பசியா இருக்கிறீங்க, நான் எந்த சாப்பாடை செலக்ட் பண்ணல அப்படின்றது ஒரு தீர்மானம் தான். அது உங்களுக்கு கொன்னுடும். அப்ப நமக்கே தெரியாம ஒரு சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறோம். சொல்றோம் இல்லைங்களா? அப்ப தீர்மானத்துல நடுநிலை என்பது இல்ல, ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும். நடுநிலை அப்படின்னு நீங்க சொன்னாவே அது தவறான பக்கத்துல இருக்கிறீங்கன்றது அர்த்தம். நான் இங்க இருக்க ஃபுட் எல்லாம் இருக்குது பிரதர், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடலனாவே தவறான தீர்மானம் அதுன்னு அர்த்தம். நான் சாப்பிடல, நான் எடுக்க மாட்டேன், இந்த இதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாவே தவறான தீர்மானம். அது உங்களை கொன்று விடும், அந்த தீர்மானம் உங்களை கொன்னுடும். கரெக்டுங்களா? தெரிஞ்ச சொல்றாரு பாருங்க, நாம் ஆம்
அல்லது இல்லை என்று கூற வேண்டிய நிலைக்கு நாம் வர வேண்டிய நேரங்கள் உண்டு. அது அப்படியே மனிதனுடைய ஜீவியத்தில் உள்ளது. நாம் நடுநிலையில் நிற்க முடியாத ஒரு சமயம் இருக்கிறது. கண்டிப்பா சென்டர்ல நான் நின்று நான் இந்த பக்கமும் இருக்கிறேன் அந்த பக்கமும் இருக்கிறேன், எனக்கு பிசாசும் ஃப்ரெண்டு தான் தேவனும் ஃப்ரெண்டு தான் அப்படிலாம் கிடையாது. ஒரு பக்கம் இல்ல, ஏதாவது ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும்ல நின்னுதான் ஆகணும். நம்ம சரியானதை செலக்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நான் தவறானதை செலக்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? சரியான செலக்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ரெண்டு தான் ஆப்ஷன். சென்டர்ல ஒரு பாயிண்ட் சொன்ன ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இதுதான் சொல்ற பாருங்க. திரும்ப சொல்றாரு, தேவன் அனுமதிப்பாரானால் அன்று இரவு சபையில் வந்தபோது அதே நிலையில் தான் நாம் இந்த சபையை விட்டு கடந்து பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் அனுமதிப்பாரானால் நாம் இந்த இரவு இந்த சபையில் வந்தபோது இருந்த அதே நிலையில் நம்மால் இந்த சபையை விட்டு கடந்து செல்ல நம்மால் கூடும் என்று நான் நம்புவதில்லை அப்படின்னா திரும்ப சொல்றாரு. இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்த மாதிரியே கண்டிப்பா போக மாட்டீங்க. எப்படி சொல்றீங்க? இதை ஏத்துக்கலன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டு மோசமானவங்களா போவீங்க. இதை ஏற்றுக்கொண்டீங்க சொன்னா மாற்றப்படுறதுக்கான ஒரு ஸ்டெப்போட கூட போவீங்க. வாரம் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இந்த மாதிரி தீர்மானங்களை எடுக்கிறோம். நான் ரிஜெக்ட் பண்ணாவே தப்பான வழிக்கு போறேன்னு அதான் திரும்ப சொல்றாரு. வந்த மாதிரியே கண்டிப்பா போகல. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். நான் வந்த உடனே திரும்பி போக கூடாதுன்றவரே கண்டிப்பா என்ன அப்படி ஜெபம் பண்ணாம கூட உண்மை பழகுது. வந்த உடனே திரும்ப என்ன பண்றதுல கண்டிப்பா இங்க கொடுக்குற வார்த்தைகளை ஒண்ணு நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, இல்லைன்னா இல்லைங்களா? ஏற்றுக்கொள்ளாம சைலண்டா போறீங்கன்னாவே ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா அப்ப தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம் மத்தியில் தம்முடைய கிரியைகளை செய்வாரானால் நாம் ஆம் அல்லது இல்லை என்று கூறும்படி நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து அதே நிலையில் இருக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதே போல சரி நான் தீர்மானம் செய்யறதே இல்லப்பா, தேவனைய வாழ்க்கையில தீர்மானம் செய்ய. நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியத்தை குறிச்சு தீர்மானம் இல்லை ஏதாவது ஒரு சபை கதி தீர்மானம் நான் அப்படியே உட்காந்துடுறேன், தேவனையே கொண்டு வந்து என்ன பண்ணிடணும் அப்படிலாம் கிடையாது. தேவனே என்ன பண்ணலங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சில சொல்லுவாங்க ஜெபம் பண்றது. சரி பதன் நீங்க ஜெபம் பண்ணுங்க, எதுக்காக ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் உங்க ஜெபத்தை குறிச்சு தப்பா சொல்ல. சில நேரங்களில் ஜெபம் பண்ற நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணும். படிக்கிற நேரம் இருக்குது, படிக்கணும். சில நேரங்களில் தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்காம தேவன் என் வாழ்க்கையை பார்த்துக்குவாருலாம் உட்கார முடியாது. இப்போ அது மோசமான ஆன்சர். சொன்ன மோசமான ஆன்சர். அது ஏமாத்து வேலை. நான் அப்படியே அமைதியா உட்காந்துடுறேன், நான் ரூம்ல உள்ள போயிட்டு அப்படியே அமைதியா லாக் போட்டு உட்காந்துடுறேன். நீ உட்காரீங்களானாவே சரியான தீர்மானத்தை எடுக்கலன்றது அர்த்தம். தீர்க்கதரிசி சொல்ல பாருங்க, எல்லா தீர்மானங்களையும் தேவனே செய்து விடுவதில்லையா? எல்லா தீர்மானங்களையும் நான் இன்னும் மெயின் விஷயத்துக்கு வரவே இல்லை. நான் சைடு அந்த சின்ன சின்ன விஷயம் தான் பேசிட்டு இருக்கிறேன், கவனிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நம்முடைய எல்லா தீர்மானங்களையும் தேவனே செய்து விடுவதில்லை. எல்லா தீர்மானங்களும் தேவன் எல்லா தீர்மானம் தேவன் செய்ய விடுவதில்லை. தீர்க்கதரிசி இதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், புரிஞ்சுங்க. நம்ம தீர்மானம்ன்றது என்னன்னு சொன்னா, தீர்மானம் இருக்கு இல்லையா, அது என்ன சொன்னா, நம்ம கையில ஒரு துப்பாக்கி இருக்குது. கவனிங்களா, நம்ம கையில ஒரு துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி நம்ம கையில இருக்குது. அந்த துப்பாக்கியை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஒரு பாயிண்ட வச்சு என்ன பண்ணுங்க, ட்ரிகர் பண்ணும். துப்பாக்கி நம்ம கையில அவர் கொடுத்துட்டாரு, ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் பண்ணா என்ன பண்ணும், நீங்க போய் அதை அடிக்கிறது கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, துப்பாக்கி தான் வேலையை செய்யுது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಏನಿದೆ, ನಿಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಏನಿದೆ, ಗನ್ ರಿವಾಲ್ವರ್ ಇದೆ. ನೀವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದರಲ್ಲಿ ಇರುವ ಬುಲೆಟ್ ಅಲ್ಲ, ಟ್ರಿಗರ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನೀವು ಟಚ್ ಮಾಡ್ಬೇಕು. ಟಚ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಅದೆಲ್ಲ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங் இருக்கும். இங்க இருக்கு பின்னாடி ஒரு கொக்கியில ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்க புரியலன்னா சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ற புள்ளி இருக்கும். அது என்ன பண்ண, புள்ளினா இழுத்து விடும், ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்க டச் பண்ணும்போது அது போய் டார்கெட்டை தாக்குறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இழுக்கும் போது அது போய் வேகமா போய் என்ன பண்ணுங்க, போய் அடிக்க டச் பண்ணும்போது வெளியில இருக்கிற குண்டு டைரக்டா போய் எதை தாக்குங்க, எதை நீங்க எதை எய்ம் பண்ணிருக்கீங்களோ அதை போய் தாக்கும். நான் அப்படியே கையிலே வச்சிட்டு இருக்கிறேன், அதுவே போய் அடிச்சிடணும் அப்படின்னா அடிக்காது. நீங்க கையை நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரிகர் பண்ணும். அப்படின்னா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்றாரு, அந்த ட்ரிகர் நீங்க ட்ரிகர் பண்றீங்களா, ட்ரிகர், அந்த ட்ரிகர் அந்த பாயிண்ட் தான் விசுவாசமா இருக்குது. நீங்க விசுவாச தீர்மானத்தை எடுத்து இழுக்கும் போது தான் அந்த விசுவாசம் தான் வல்லமையை கொண்டு வந்து டார்கெட்டை ரீச் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? கன்னு உங்ககிட்ட இருக்குது, வாக்குத்தத்தம் உங்க கையில இருக்குது.
நீங்க அதை வச்சுதான் என்ன பண்ணுவோம், உங்க டார்கெட் என்ன பண்ண போறீங்க, ரீச் பண்ண போறீங்க. ஆனா கண்டிப்பா என்ன பண்ணணும், நீங்க ட்ரிகர் பண்ணும். நீங்க தீர்மானம் அந்த இடத்துல இருக்குது. நீங்க தீர்மானம் சின்னதுதான். நீங்க என்ன பண்ணும், கண்ணில் பாத்துறீங்களா, ரொம்ப பெருசா புடிச்சு இழுக்க வேண்டிய தேவையில்லை. லைட்டா அப்படி டச் பண்ணணும், கரெக்டா பாயிண்ட வச்சு டச் பண்ணும். டச் பண்ணும்போது நீங்க டச் பண்றது கம்மி தான், அதுல இருக்கிற புள்ளி, அதுதான் விசுவாசம். அது புள்ளி போய் என்ன எதை அடிக்குங்க, குண்ட தள்ள முன்னாடி. குண்டுதான் வேர்டா இருக்குது. அந்த வேர்டு தான் என்ன பண்ணி விசுவாசத்துல வேர்டு அடிக்கும் போது அது போய் என்ன பண்ணுங்க, டார்கெட்டை அச்சீவ் பண்ணி மீட் பண்ணும். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது, நீங்க டார்கெட்டை ஹிட் பண்ணும்படி ட்ரிகரை பிரஸ் பண்ணும். தீர்மானம். புரியுதா உங்களுக்கு? அந்த தீர்மானம் நான் எடுக்க மாட்டேன், கண்ண என்கிட்ட கண்ணு இருக்கு, நீ சத்துருவனா சாக மாட்டேன் நான், நீ பிரஸ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். அநேக நபர்கள் கண்ணை எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க, கண்ணை எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க, அது எதுக்கும் உபயோகம் இல்லாததா இருக்குது. தேவன் என்னங்க, தேவனோட வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அவங்க கையில வந்து கன் இருக்கு, தேவன் வாக்குத்தத்தம், அதை விசுவாசத்தினால இயங்கும். அந்த விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கான தீர்மானத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா அது செயல்படாது, ஹிட் பண்ணாது, போய் அடிக்காது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, தேவன் அதே போல நமக்கு ஒரு சில தீர்மானம் இருக்கும்போது தேவனுக்கும் ஒரு சில தீர்மானம் இருக்குது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா. இது யார் தீர்மானம்? தேவன் தம்முடைய தீர்மானங்களை மாற்றுறதே கிடையாது. நம்ம தான் தீர்மானங்களை மாத்தி மாத்தி எடுக்கிறோமா. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து ஐயோ இது தப்புன்னு சொல்லி வேற ஒரு தீர்மானத்துக்கு போறேன். காரணம், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, அந்த தீர்மானத்தை குறிச்சு சரியான வெளிப்பாடு எனக்கு இல்லைனாதான் நான் தீர்மானத்தை மாற்ற வேண்டிய கட்டம் வருது. நான் தவறான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கும் நான் தீர்மானத்தை ராங்கா எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நான் எடுக்கிற தீர்மானத்தை குறிச்சு சரியான வெளிப்பாடு, விளைவு எனக்கு வெளிப்படுத்தப்படல. புரியுதா உங்களுக்கு? தீர்மானத்தின் விளைவு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நான் சொன்ன உங்களுக்கு தீர்மானத்துடைய எஃபெக்ட் ஆஃப் த டிசிஷன், எஃபெக்ட் ஆஃப் த டிசிஷன் ஒண்ணு இருக்கு. அந்த டிசிஷனுடைய கான்சிக்வன்சஸ் நமக்கு ரிவீல் ஆகாததுனாலதான் இல்லைங்களா, அந்த டிசிஷனுடைய எஃபெக்ட் இருக்கு. ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் இருக்கு. அந்த எஃபெக்டுடைய கான்சிக்வன்சஸ் எவ்வளவு, அது எவ்வளவு வீரியமானதுன்றது நமக்கு ரிவீல் ஆகாதனால்தான் நம்ம தீர்மானங்களை மாத்திரம் தவறான தீர்மானத்தை எடுக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக நம்ம அதுக்கேற்ற வெளிப்பாடுகளை பெற்றிருத்தல் அவசியம். சொல்லப்படுதுங்களா உங்களுக்கு? நீங்க எதனால எடுத்துக்கலாம், இந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு எடுத்துக்கலாம். நீங்க பின்னாடி வர்றேன் அதே விஷயங்கள சொல்றேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை குறிச்சிருக்கலாம், நீங்க போடுற ட்ரெஸ்ஸை குறிச்சிருக்கலாம், உங்க தோற்றத்தை குறிச்சிருக்கலாம், நீங்க தெரிந்து கொள்ற சபையை குறிச்சிருக்கலாம், நீங்க தெரிந்து கொள்ற பெண்ண ஆண் யாரைய குறிச்சிருக்கலாம். அதே போல நீங்க நித்தியத்தை குறிச்சி இருக்கலாம், நித்தியத்துல இங்க இருக்க போறன்றத குறிச்சி இருக்கலாம். எதுவானாலும் உங்களுக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் நீங்க சரியான தீர்மானத்தை எடுக்க மாட்டீங்க. அப்படி சரியான தீர்மானத்தை எடுத்தாலுமே கூட அதுக்கான சரியான வெளிப்பாடு இல்லைன்னு சொன்னா டக்குன்னு உங்க திரும்ப தீர்மானத்தை மாத்திடுவீங்க. இப்ப இந்த செய்தி இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க, வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க சரியான வெளிப்பாடோட இந்த சபைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கல அப்படின்னா நீங்க சபை விட்டு வெளியே போயிடுவீங்க. சபை விட்டு வெளியே போடுவீங்கன்னா வெளிப்பாடு இல்லை, இங்க வர்றது இங்க இம்பார்ட்டன் கிடையாது. நீங்க எடுக்கிற தீர்மானம் வெளிப்பாடு நிறைந்ததா இருக்கணும், வெளிப்பாடு நிறைந்ததா இருக்கணும். எஃபெக்ட் இந்த சபைக்கு வர்றதுனால இதுக்கு பின்பதாக எடுத்த தீர்மானத்தில் ஒரு எஃபெக்ட் இருக்கு, விளைவு இருக்கு. அந்த விளைவை குறிச்சு கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு சபைக்கு போறேன், நான் இங்க போறதுனால எவ்விதமாய் என் ஆத்மா என் போஷிக்கப்படுது, அந்த போஷிக்கிறதுனால நான் நித்தியத்தை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுல பரலோகத்துல கழிப்பனா அப்படின்ற அந்த வெளிப்பாடு விளைவு என்னவா இருக்க போகுதுன்றத ரிவீல் பண்ணப்பட்டிருக்கணும். எனக்கு தெரியணும் கிளியரா. நான் சொல்றது இங்க வர்றதுக்கே, இங்க வந்து பெற்றுக்கொள்றதுலாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இண்டிவிஜுவலா நீ வித்தா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இண்டிவிஜுவலா இந்த சபையை, இந்த இடத்தை, இந்த செய்தியை தெரிந்து கொள்றதுக்கான சாய்ஸ், தெரிந்து கொள்றதுக்கான ரெவலேஷனை ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொள்வீங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? பாருங்க, அதான் சொல்றேன். அதே போல தேவனும் தீர்மானங்களை மாற்றிக்கொள்வதில்லை. தேவன் ஏன் மாற்றிக்கொள்றதுன்னா தேவன் God is infinite God. தேவன் நித்தியமானவர். தேவன் எப்பேற்பட்டவர்? நித்தியமான தேவன். அதனால்தான் அவர் முதல் தீர்மானமே ஃபைனலான தீர்மானம். தேவன் முதல் தீர்மானமே ஃபைனலான தீர்மானம். அவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாமே தெரியும். God is omniscient God. God is
ஆம்னி செயின் என்னங்க? தேவனுக்குள்ள இருக்கிற 3 குணாதிசயங்கள் இருக்கு. ஒரு குணாதிசயம் என்ன? தேவன் சர்வ வல்லவர், கண்டதல் என்ன தர சர்வ சக்தனும். இரண்டாவது என்ன? சர்வ ஞானி. சர்வ ஞானி ಅಂದ್ರೆ சர்வ ஞானி. மூணாவது சர்வ வியாபி. தேவன் எல்லா இடத்துல வியாபித்திருக்கிறார்ன்றது அதுக்கான அர்த்தம் வேற, நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ தேவன் வியாபித்திருத்தல் அப்படின்னும் போது இன்று நேற்று நாளை எல்லாமே தேவனுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவரோட தீர்மானத்தை மாற்ற வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லைங்களா? அப்போ அந்த சர்வ வியாபியின் பாகமா நாம் மாறும்போது நித்தியத்துல என்ன நடக்க போகுதுன்ற வெளிப்பாடு நமக்கு தெரியும். அப்ப சரியான தீர்மானத்தை நம்மளால எடுக்க முடியும். ஆமென். சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிங்க நல்லா. அப்போ அதான் தீர்மானத்துடைய விளைவு இதுதான். தீர்மானத்துடைய விளைவை புரிஞ்சுக்காம தீர்மானம் எடுத்தோம்னா ஒண்ணு தீர்மானம் தப்பா இருக்கும், இல்லைன்னா நம்ம தீர்மானத்தை நாளைக்கு என்ன பண்ணிடுவோம்? மாத்திடுவோம். எதுக்கு வரோம் சர்ச்சுக்கு? எதுக்கு வரோம்? இல்ல இந்த பெண்ணை ஏன் தெரிந்து கொள்றோம்? ஏன் நித்தியத்தை குறித்து சரியான தீர்மானத்தை நமக்கு வெளிப்படுத்தல? இல்ல இந்த சாப்பாடு இருக்கு, இந்த சாப்பாட்டை சாப்பிடுறதுனால விளைவு இருக்குது இல்லைங்களா? நான் ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுறேன். ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும் போது என்ன இருக்கு? டேஸ்டா இருக்கு. எனக்கு எது முக்கியம்? வாய்க்கு இன்பமா இருக்கிறது முக்கியமா, இல்ல இது எனக்குள்ள போய் ஒரு எஃபெக்ட கிரியேட் பண்ணுது அது முக்கியமா அப்படின்ற அந்த ரெவலேஷன் எனக்கு புரியாம நான் தப்பான ஃபுட்டை என்ன பண்ணுவேன்? செலக்ட் பண்ணுவேன். அதேதான் வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் அதேதான். புரிஞ்சா உங்களுக்கு? நான் தீர்மானத்தை குறிச்சு ஒரு சில விஷயங்கள் தான் நான் பேசியிருக்கேன். பாருங்க, இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீர்மானத்தின் நேரம்னு ஒரு நேரம் இருக்குதான். ஒரு மனுஷனுக்கும் தீர்மானத்தின் நேரம்ன்ற நேரம் இருக்குதான். பாருங்க, எனவே ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தீர்மானத்தை செய்யும்படியா நேரமானது அவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தீர்மானத்தின் நேரம் இருக்குது. அவன் பிரசங்கியா இருந்தாலும் அல்லது தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஒரு சபை அங்கத்தினா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவனுக்கு தீர்மானம் செய்ய வேண்டியது இருக்கு, அவசியம். கண்டிப்பா தீர்மானம் செய்யணும். நான் செலக்ட் பண்றேன், நான் வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த செய்தியை ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம். ஆமே, நான் எதுவுமே செய்யல, நான் அப்படியே இருக்கிற சபைக்கு வரேன், ஆனா நான் என் நிலையில மாத்திக்கவே இல்லைன்னு அர்த்தங்க. நான் தவறான தீர்மானத்துல இருக்கிறேன்றது அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசின்னு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ற பாருங்க, ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தீர்மானம் ராக் சாலிட், கல் மாதிரியா தீர்மானம்ன்றது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இப்பொழுது ஜெபிக்கையில் பாருங்க, நீங்கள் கர்த்தாவே நான் ஆம் என்று கூறுகிறேன் என்று நித்தியத்துக்கேற்ற தீர்மானத்தை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு தீர்மானம் என்பது ஒரு கல்லை போன்றது. ஆனால் அந்த கொத்தான் அந்த கல்லை வடிவுபடுத்தி கட்டடத்தில் பொருத்தாவிட்டால் அதனால் என்ன பயன்? ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவ்வாறே நீங்கள் இருக்க வேண்டிய நிலை அடையும் வரை உங்களை வடிவுபடுத்தி சீர்படுத்துவாராக. நீங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கல்லை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்து கரெக்டா கட்டிடத்துல வச்சாதான் கட்ட முடியும். இல்லைன்னா தீர்மானம் ஒரு தீர்மானத்தை எடுத்தா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வருது. புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இதை தொடர்ந்து இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். முக்கியமான விஷயத்துக்கு தீர்மானத்துக்கு 2 வழிகள் இருக்குது. தீர்மானம் எடுக்கிற இடம் வரும்போது அது ஒரு ஜங்ஷனா இருக்குன்றார் தீர்க்கதரிசி. தீர்மானம் என்ன இருக்குது? ஜங்ஷன் என்னங்க அர்த்தம்? சந்திப்பு. ஒரு நாளும் ஒரு தீர்மானத்துல ஒரு சந்திப்புல நீர் தான் எடுக்கிறோம். நம்ம 2 வழிகள் அங்க பிரியும். நான் இதை சாப்பிடணுமா போது அங்க என்ன இருக்குது? ஒரு ஜங்ஷன் இருக்கு. நான் லெப்ட்ல போவேன், இல்ல ரைட்ல போவேன், இல்லையா? அப்போ தீர்மானம் எடுக்க வேண்டிய இடம்ன்றது ஒரு ஜங்ஷன். அதனாலதான் நான் அந்த செய்தி வாசிக்கும் போது ஸ்டார்டிங்ல சொன்னேன், தீர்மானத்தின் பள்ளத்தாக்குன்னு சொன்னேன். ஒரு மனுஷனும் அந்த பள்ளத்தாக்கின் வழியா ஒரு நாள் வரணுமா? ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க? அந்த பள்ளத்தாக்கின் வழியா கடந்த தீர்மானத்தை எடுத்து வரணும். அது வரைக்கும் அவனுடைய ஏறக்குறைய 30வது வயசு கிராஸ் பண்ற வரைக்கும் இந்த யாக்கோபு என்ன பண்றான்? தாயின் பின்னாடியே இருந்தான். ஒரு நாள்ல அவன் எடுத்த தீர்மானம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, யாக்கோபு அந்த யோர்தான் நதியை கிராஸ் பண்ணும்படி செஞ்சு அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்ணோம்? உரிமையாக்கணும் அப்படின்னு சொல்லும் போதும் டைம் ஆஃப் த டிசிஷன், ஒரு தீர்மானத்தின் நேரம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் த டிசிஷன். நீ தீர்மானம் எடுத்ததுக்கு பின்பதாக ஒரு விளைவு ஒண்ணு இருக்குது. அந்த விளைவு இந்த சீரியஸ்ல செய்தியை நம்ம பார்ப்போம் வர நாட்கள்ல. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இதை குறித்து தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஒண்ணு என்னங்க? ரெவலேஷன் ஆஃப் த டிசிஷன். ரெண்டாவது டைம். இன்னொன்னு, தேவன் தீர்க்கதரிசி சொல்றாரு எல்லா நேரத்திலையும் தீர்மானம் எடுக்க முடியாது, நான் நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியாது.
தேவன் தீர்மானத்துக்கான ஒரு நேரத்தை கொடுப்பாரு. அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா தீர்மானம் எடுக்க முடியாதான்? தெரியுமா உங்களுக்கு? நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா தீர்மானம் எடுக்கிறதுக்கு முடியாது. அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் சொல்லும் போது யாருக்கும் ஹெல்ப் பண்ணும் போது அந்த ஹெல்ப் பண்றதுக்கான உணர்வு இருக்கும் போதே அப்புறம் பண்ண மாட்டோம் நம்ம மைண்ட் மாறிடும். அந்த நேரத்துல தீர்மானம் எடுத்து முடிச்சிடும். அந்த தீர்மானத்தை தள்ளி போட்டேன்னு சொன்னா தீர்மானம் எடுக்கிறதுக்கான அந்த டைம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முடியாது. நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், ரெவலேஷன் ஆஃப் த டிசிஷன், தீர்மானத்தின் வெளிப்பாடு என்ன, டைம் ஆஃப் த டிசிஷன், தீர்மானத்தின் நேரம், ஒரு நேரம் ஒண்ணு இருக்க போது. அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் த டிசிஷன், தீர்மானத்துக்கான விளைவு என்னவா இருக்க போகுதுன்றதை குறிச்சு இல்லைங்களா சொல்ல போதுங்களா. இந்த தலைப்பு கீழே தான் செய்திகளை நம்ம என்ன பண்ணோம், தியானிக்க போறோம், பார்க்க போறோம். இதை குறிச்சு திங்க் பண்ணி பாருங்க. பைபிள்ல அநேக நபர்கள் இருக்காங்க இதை குறிச்சு தீர்மானம் எடுக்காத ஒரு நபரை கூட. தீர்க்கதரிசி சொல்றாரு, அநேக இடத்துல தீர்க்கதரிசிகள் அநேக தவறான தீர்மானங்களை எடுத்தாங்கன்றார். இந்த உலகத்துல தீர்மானம் எல்லாமே பர்ஃபெக்டா எடுப்பாங்கன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ரெவலேஷன் தெரியாம தீர்மானத்தை எடுக்க முடியாது. அப்புறம் அந்த டைம், ஒரு டைம் பீரியட் இருக்கு தீர்மானத்துக்கான டைம் பீரியட். அதை கிராஸ் பண்ணும்போது தீர்மானம் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதே நேரத்துல எஃபெக்ட், கண்டிப்பா ஒரு தீர்மானத்துக்கும் ஒரு விளைவு ஒண்ணு இருக்குது. அதை நம்ம அறுத்தே ஆகணும். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் இல்லைங்களா. அப்ப தீர்மானத்தோட விளைவு என்னவா இருக்க போகுதுன்றதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. இந்த தீர்மானத்தை குறிச்சு அநேக விஷயங்கள் ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், தீர்மானம் அப்படின்றது எப்படி உங்களோட கூட என்னோட கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ எடுத்த தீர்மானம் தான் இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த நிலைக்கு காரணம். இங்க இருக்கிறதுக்காக சரி, நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம். நீங்க பணக்காரனாவோ, ஏழையாவோ, வியாதி உள்ள நபராவோ, சந்தோஷமான நபராவோ, இனி இந்த செய்தியை கேட்கிற நபராவோ இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது, என்னைக்கோ எடுத்த தீர்மானம். அதே போல இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் தான் இன்னும் பின்பதாக நித்தியத்துல இருக்கட்டும், இல்ல இன்னும் 5 வருஷம் கழிச்சியா இருக்கட்டும், இல்ல நாளைக்கு நீங்க என்னவா இருக்க போறீங்கன்றத குறிச்சு முடிவு பண்ணும். ரெண்டாவது, பூமிக்குரிய ரீதியில ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை தீர்மானங்களை எடுக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அநேக தீர்மானம். இந்த தீர்மானங்களை குறிச்சு சொன்னேன். ஒரு சின்ன, அதாவது சப்கான்சியஸ்ல எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, உள் உணர்வுல நமக்கே தெரியாம அனிச்சை செயலா எடுக்கிற தீர்மானங்கள் இருக்குது. இச்சை செயலா நம்மளா பார்த்தது எடுக்கிற தீர்மானங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்ப ஒரு ஃபுட்டை பத்தி மட்டுமே மனுஷன் 250 தீர்மானங்கள் எடுக்கிறான். அதை சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த தீர்மானங்கள் எல்லாத்துலயுமே எக்ஸாம்பிள் 35,000 தீர்மானத்துல 3 தீர்மானம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். முதல் தீர்மானம் என்ன, அவன் நித்தியத்துல எங்க இருக்க போறான்றத குறிச்சு தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம் என்ன, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பிளேஸ், அது ரெண்டாவது. மூணாவது தீர்மானம் என்ன, மேரேஜ். இது எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்க போறது இந்த மேரேஜ் என்ற விஷயம் இல்லைங்களா. இந்த 3 தீர்மானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அந்த முதல் தீர்மானத்தை உலகத்துல இருக்கிற 99% ஃபெயிலியர். அந்த 1% ரெண்டாவது தீர்மானத்துல அவுட் ஆயிடுறாங்க. அந்த மூணாவது தீர்மானத்துல உலகத்துல டோட்டல் காலி, டோட்டல் அவுட். யாரும் என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. அப்போ தீர்மானத்துக்கு தேவையான விஷயம் என்ன சொன்னாங்க, வெளிப்பாடு வேணும். மீன்ஸ் தேவன கிருபை இல்லாம தீர்மானத்தை எடுக்க முடியாது. தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலின் கிருபை தான் எடுத்துக்கொள்ளப்படுதலின் வெளிப்பாட்டை கொடுக்கும். எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்பாடு தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுக்கும். அந்த விசுவாசம் தான் வல்லமையை கொண்டு பாடியை சேஞ்ச் பண்ணும் இல்லையா. கரெக்டுங்களா உங்களுக்கு. அதே போலதான் ஒரு தீர்மானத்தை குறிச்சு கிருபை தேவன் வச்சிருந்தாருன்னா அந்த தீர்மானத்தை குறிச்சு வெளிப்பாடு உங்களுக்கு வரும். அந்த வெளிப்பாடு வரும்போது அது விசுவாசத்தை கொண்டு பண்ணும். அந்த விசுவாசம் தான் தீர்மானத்துக்கான விளைவை கொண்டு வரும், கரெக்டான விளைவை. நான் தான் சொன்னது, தீர்மானம் எடுக்கிறது, நீங்க சொந்த தீர்மானம் எடுக்கிறது, நீங்க புல்லட் அந்த கன்னை யூஸ் பண்ற மாதிரின்னு சொன்ன, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ட்ரிகரை பிரஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற புள்ளி என்ன பண்ணும், போய் அதை டச் பண்ணும். நீங்க பெரிய வேலையை செய்யறதுல நீங்க சின்ன வேலையை தான் செய்றீங்க. நீங்க 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 எடுக்கிற அந்த டிசிஷன் தான் என்ன பண்ணுங்க, பெரிய வேலையை செய்யணும். அந்த விசுவாசத்துல போய் அந்த வேர்டை டச் பண்ணும், அதை டார்கெட்டை மீட் பண்ணும் இல்லைங்களா. நீங்க செய்ய வேண்டியது முக்கியமான வேலை என்னங்க, ட்ரிகரை பிரஸ் பண்ணும். அதுக்கு முன்பதாக உங்க எய்ம் இருக்கு இல்லையா, உங்க எய்ம் கரெக்டா இருக்கணும். அந்த கரெக்டா எய்மை வச்சு அந்த தீர்மானத்தை எடுக்கணும். ஏதோ ஒரு பக்கம் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு சுட்டுக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்படி வச்சுக்க சுட்டுக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம், வாயில வச்சு சுட்டுக்கிறோம், இல்ல சுத்தி இருக்கிறவங்கள சுட்டுறோம். புரிதுங்களா உங்களுக்கு. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த விஷயங்கள்லாம் தியானிங்க. வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம். நடுநிலை என்ற தீர்மானத்துல இல்லை, நடுநிலையா இருக்க முடியாது. ஏதாவது தீர்மானம் எடுத்து ஆகணும்.
சரி, பேசப்பட்ட காரியங்கள் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நீ பேசுறதுக்கு ரொம்ப பலத்தை தேவன் கொடுத்தாரு. ரொம்ப என்னால முடியல, ஆனாலும் தேவன் எனக்கு பலத்தை கொடுத்தாரு பேசுறதுக்கு. இன்னைக்கு வரும் காலங்களில் நம்ம பார்க்க போற செய்திகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னேன். முதல்ல என்னங்க, ரெவலேஷன் ஆஃப் த டிசிஷன். இரண்டாவது தீர்மானத்துல வெளிப்பாடுன்னு சொன்னேன். ரெண்டாவது என்னங்க, அட் டைம், ஒரு நேரம், தீர்மானத்துக்கான நேரம். மூணாவது எஃபெக்ட் ஆஃப் த டிசிஷன். இதை நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தீர்மானத்தை குறித்து அநேக விதங்களை உபயோகமாகும். தேவன் இது பேசுறதுக்கு தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஜெபம் பண்ணிக்கும். அநேக செய்திகள் வாசிக்கணும், அப்படி அப்படியே எடுத்துலாம் பண்ணிட முடியாது. அதனாலதான் ஏறக்குறைய 4-5 செய்திகளுக்கு மேல தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்காரு. எல்லா செய்தியும் அந்த வாசிக்கணும். அதுக்கான அந்த ஒரு வெளிப்பாடுகள் தேவன் கொடுக்க மாட்டேங்கி உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போது தான் என்னால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். புரிதுங்களா உங்களுக்கு? தேவனுக்கு ஆசீர்வதிப்பாராங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம்.